வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை ரூபாய் 1.45 லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருக்குனூர் காவல் நிலையம் சார்பில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சப்ளை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை ரூபாய் 1.45 லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிகா நகரை சேர்ந்தவர் ரஞ்சினி. இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழு லோன் ரூபாய் 1.70 லட்சம் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை, ஸ்கூட்டர், 2 செல்போன், ரூபாய் 1.45 லட்சம் பணம் ஆகியவற்றை மேற்கொண்ட 2 நபர்களும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சினி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சத்யா, செந்தில்குமார் மீது மோசடி உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சத்யாவை கைது செய்தனர். மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலை வீசி தேடி வருகின்றனர். எப்போ தருவ? எங்க வச்சுக்கிற எல்லா காசையும் எங்க வச்சுக்கிற? எப்போ இவ்வளோ நாள் டைம் இல்லாமல் இந்த பவுன்லாம் எங்கே வச்சுக்கிறீங்க? பவுன்லாம் எங்கே வச்சுக்கிறீங்க? 30 பவுன் எங்கே வச்சுக்கிற? ஐஃபோன் ஏன் வாங்கினேன்? குழுவிலேருந்து ஐஃபோன் ஏன் வாங்கினேன்? குழுவிலேருந்து ஏன் அவங்க செல்லுலேருந்து எப்படி பணத்தை தருறேன்? நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருக்குனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்குனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் சுமார் 100 நபர்கள் கொண்ட தமிழக சிறப்பு காவல் படையுடன் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை சுப்பையா நகர் தனியார் கல்வி நிறுவனம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உருளைப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்த காக்கா முட்டை என்கிற மணிகண்டன் என்பதும் பெங்களூரில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிந்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி எஸ்பி வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய பகுதிகளில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி
உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி பண்ட சோழநல்லூர், வடுவக்குப்பம், கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், தமிழக காவல்துறை ஆய்வாளர் பூதபாண்டியன், உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ஏனாம் பிராந்தியத்தில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரசாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய பிராந்தியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஏனாம் பிராந்தியமானது ஆந்திர எல்லைக்குள் உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி ஏனாம் பிராந்தியத்தில் திறந்த ஜிபியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு அவர்களை முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். பின்னர் ஏனாம் பகுதிக்கு சென்ற முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்தை அந்த பகுதி பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் வரவேற்றார். புதுச்சேரியில் ஏப்ரல் 1 முதல் மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 50 காசு முதல் 80 காசு வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக அதனை மறைத்து மின்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் பிரசாரம் மேற்கொண்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் மின் கட்டண உயர்வுக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு யூனிட்டுக்கு 50 காசு முதல் 80 காசு வரை மின் கட்டணத்தை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். தேர்தலை காரணம் காட்டி மின் கட்டண உயர்வினை தற்காலிகமாக அறிவிக்காமல் மறைத்து வைத்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் 1000 ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் உயரலாம். தேர்தல் முடிந்தவுடன் முன் தேதியிட்டு கட்டண உயர்வு அறிவிக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன் மின்சார தேவைக்காக நிலக்கரி சுரங்கம் உரிமையை நமக்கு மத்திய அரசு ஒரிசாவில் உள்ள நைனிடால் என்ற நிலக்கரி சுரங்கத்திற்கு வழங்கியது. அந்த உரிமையை சட்டத்திற்கு விரோதமாக தனியாருக்கு விற்று தாரை வார்த்தவர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம். இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் பாஜகவையும் புறக்கணித்து அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பி தமிழ் வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை மின்கட்டண உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு புதுச்சேரியில் ஆளும் பிஜேபி அரசு கண்மூடித்தனமாக ஏற்றியுள்ளது. இது புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். மின்கட்டண உயர்வை மூடி மறைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கும் புதுச்சேரி மாநில மின் உற்பத்திக்காக வழங்கப்பட்ட நிலக்கரி உரிமத்தை தனியாருக்கு தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டி அதிமுகவிற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் ரா மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நேற்று மாலை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு, பிள்ளையார்குப்பம், ராமநாதபுரம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம், பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம், புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அத்தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடம் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இப்பிரச்சாரத்தின் போது இந்திரா நகர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி, திமுக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வாக்குச்சாவடிகளில் அமைக்க தேர்தல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு புதுச்சேரி தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இறந்துவிட்ட வாக்காளர்கள் பெயர்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பெயர்களை நீக்கப்பட வேண்டும். மேலும் நமது புதுச்சேரி மாநிலத்தில் நோய் தாக்கத்தால் நடக்க முடியாமலும் படுத்த படுக்கையில் சிகிச்சை பெறுவோர் ஆயிரக்கணக்கானோர் அவரவர் இல்லங்களில் உள்ளனர். இதேபோல் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கானோர் உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் வாக்களிக்க நேர்ந்தால்தான் தேர்தல் துறை முன்னெடுக்கும் 100% வாக்குப்பதிவு என்ற நிலையை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே சமயம் தேர்தல் முடிந்த பிறகு யார் யார் எல்லாம் வாக்குரிமையை செலுத்தவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களிடம் ஏன் வாக்குரிமையை நிலைநாட்டவில்லை என்று தேர்தல் துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அவர்களிடம் விளக்கம் பெற வேண்டும். இப்படி செய்தால்தான் தேர்தல் துறை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மூலம் வருங்காலத்தில் 100% வாக்குப்பதிவு என்ற நிலையை எட்ட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மற்றும் கூட்டணி கட்சியினரும் ஒருங்கிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். பிஜேபி அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள மின்துறையை தனியார் மையமாக்குவதை காரைக்காலில் 85,000 பணத்துடன் பிடிபட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர் உரிய ஆவணங்கள் வைத்திருந்தும் போலீசார் அவரை குற்றவாளி போல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரி போலீசார் தேவானூர் சோதனை சாவடியில் நேற்று வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தரங்கம்பாடி பகுதியில் இருந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர் மணிமாறன் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அவரிடம் இருந்து 85,000 பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்திற்குரிய ஆவணத்தை காட்டியும் அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து பணத்தை திரும்ப கொடுத்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவரை குற்றவாளி போல் நிற்க வைத்து படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துள்ளதை மணிமாறன் கவலையுடன் எதிர்த்தார். உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகும் மாலை வரை தன்னை காவல் நிலையத்தில் குற்றவாளி போல் உட்கார வைத்தனர். மேலும் உரிய மரியாதையின்றி அவதூறாக பேசியதாகவும் குற்றவாளி போல் புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் வெளியிட்டது மன உளைச்சலாக உள்ளது என்றார். புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் மதுபார்களில் 20% வரை மதுபான விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது. இதனால் கடந்த ஒரு மாதமாக புதுச்சேரியில் மது விற்பனை குறைந்துள்ளது. இரவு நேரங்களில்தான் மதுபாருக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். சாதாரண நாட்களில் இரவு 11 மணி வரை மதுபார்கள் இயங்கும். ஆனால் இரவு 11 மணிக்கு பிறகு பார்களில் மது விற்காவிட்டாலும் ஏற்கனவே மது அருந்துபவர்களை வெளியேற்றுவது இல்லை. இதனால் மதுபார்கள் அடைக்க நள்ளிரவாகிவிடும். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறையில் இரவு 10 மணிக்கு மதுபார்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை தாண்டினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் 9:30 மணிக்கே மதுபார்களில் கடைசி ஆர்டர் பெறப்படுகிறது. இதேபோல் மது விற்பனை நிலையங்களில் 9:30 மணிக்கே விளக்குகளை அணைத்து கடையை அடைக்க தொடங்கி விடுகின்றனர். ஏற்கனவே தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. இதனால் மது விற்பனையும் சரிந்துள்ளது. கோடை காலம் என்பதால் பீர் விற்பனை அமோகமாக இருக்கும். ஆனால் இதுவும் தேர்தல் கட்டுப்பாட்டால் குறைந்துள்ளது. மது விற்பனை மது பார்களில் 20% வரை விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 நபர்களை போலீசார் கைது செய்து 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்தெரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நேற்று இரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த பொழுது அங்கு 2 நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது
செய்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கு இருந்த 2 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும் இவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து துணிக்கடைகளுக்கு துணிகள் வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து தெரிய வந்தது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி, சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த லட்சுமணன், பெரியார் நகரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிந்து போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை ரூபாய் 1.45 லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருக்குனூர் காவல் நிலையம் சார்பில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சப்ளை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.